वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्री पादगाशो श्री श्रीरंगो महादेव शिवरेशो श्री वीराशो शिवरेशो श्री वेदांत श्रीन्द्र शिवरे श्री लक्ष्मी समुद्र पादगाशो श्री शिवरे श्रीवो श्री रंगनाथ महादेशिकाय नमः। சேலம் பத்ரி சுவாமி அவர் விபீஷண சரணாகதியினுடைய அங்கங்கட்டதான தலைப்பில் இப்போ முதல்ல சாய் वेंकटनाथार्य कवितार्किके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वणीमहे तत्रार्यो दंपती जगदांपति आवगोधां प्रतिदामनगाम् आचार्य संततिं वन्दे मनसि मम यत्प्रसादात् वसति रहस्यत्रयस्य सारोह्यं श्रीमद्रङ्गषडादि शमीवरादत्ताकवान्तद्वयं श्रीमद्वेदरोहोत्पादषडजित्पादहारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकदेहे कालुण्डिवीक्षास्पदं सेवेरङ्गुरीं साश्रमसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यगुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सुमते श्री लक्ष्मी सुमति विभावकासेवः श्रीमन्षडोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। सुमते श्रीमन्षडोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। சபையில் எல்லாருக்கும் அடியனுடைய தண்டவ பிரணாமத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொருள் இல்லாத அடியேனி இங்கே ஒரு பொருளாகி இங்கே கூட்டு இந்த சபையில் அழித்ததுக்கு எங்கள் தண்டவ பிரணாமத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடியேனிக்கு விபீஷண சரணாகதியோட அங்கங்கள் எப்படி தெரிய வருதுங்கிறத பற்றி யதாமதி யதாசக்தி உபயோகிக்கிறேன். தவறு இருந்தால் கண்டிப்பாக பொறுத்து அடியேனுக்கு திரும்பப்படுமாறு பிரார்த்திக்கிறேன். இந்த ஸ்ரீமத் ரகசிய திரையாசாரத்தில் பரிகர விபாக அதிகாரம்னு 11வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் சுவாமி இந்த சரணாகதியோட அங்கங்களை பற்றி விவரிச்சுருவாங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரம் பிரபத்தி யோகிதா அதிகாரம்னு. அதில் ஒரு முமுட்சுவானவன் அவனுக்கு பகவான் அடையணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அவனுக்கு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லாத ஒருவன். அவன் இந்த சுதந்திர பிரபதியை அனுஷ்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன யோகியத்தை வேணுங்கிறத சுவாமி சாதிக்கிறார். மூக்ஷு பக்தி யோகம் பண்ணாலும் பிரபத்தி பண்ணனாலும் அவனுக்கு பகவானுக்கும் நமக்குள்ள சம்பந்த ஞானம் சாஸ்திரம் போனால் அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது சாதாரண இது. ஆனால் ஒரு முமுட்சு சுதந்திர பிரபதியே பண்ணணுங்கிறவனுக்கு அவனுக்கு ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவமும் அவசியம் இருக்கணும். ஆக்கிஞ்சன்யம்னா உபாயாந்தரத்தில் சாமர்த்தியம் அல்லாதவன். அனன்ய கதித்துவம்னா பிரயோஜனத்தில் வைமுக்கியம். அதில் அவனுக்கு ஆசை கிடையாது. அவனுக்கு பெருமாளை அடையணுங்கிற ஆசை. ஆனால் அந்த பெருமாளை அடையணுங்கிற சொல்ல பக்தி யோகம் பண்ணுறதுல அவனுக்கு அசக்தி அவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த மூக்ஷு சுதந்திர பிரபத்தி அனுஷ்டிக்கிறது தகுதியானவன். அவன் எப்படி அந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கணும்னா அதை தான் இந்த 2 அத்தியாயம் பரிகர விபாகத்தில் அடுத்தது தான் சாங்க பிரபத்தி யோகா 2த்தையும் சேர்ந்து சுவாமி தேசிகன் இதை நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ இந்த பரிகர விபாக இருக்கிறது தான் இங்கே விபீஷண சரணாகதியை பற்றி சுவாமி சாதிச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்ப்போம். இந்த பரிகரங்கள்லாம் என்னன்னா ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தகுந்த எது அதுக்கு அவசியமோ அதுவும் சேர்த்து பண்ணாதான் அந்த காரியம் பலிக்கும். அதனால இந்த அங்கங்களும் சேர்ந்து இந்த பிரவத்தியில் இருக்கணுங்கிறது தான் இது. இதை அவர் முதல்ல ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். யான் இத்தம் பூத்தக சகிருத் அவசியம் பவனவான் தயா திவ்யான் போதக ஜகத் அகில அந்தர்யமயதி பவத்வம்சா கோதோ பகவதி வரண்யாச முகுதக பிரபத்தி நிர்தேஷ்ட பரிகர விசேஷ ஸ்ருதிமுகைஹி.
தயாதிபியாம் போதேன்னா பெருமாளுக்கு வந்து அளவில்லாத தய உள்ளவன். அவனுக்கு அந்த தயங்கிறது வந்து குறைவு மிகுதிங்கிறது கிடையாது. எப்பவுமே தய பூர்ணமா இருக்கணும். அதனால நம்ம இத்தனை நாளும் ஆக்ஞாத்திலும் பண்ணியிருந்தாலும் அவனை நம்ம போய் அவனை அடையலாங்கிறது ஒரு தைரியம் இதுதான் கொடுக்கறது நமக்கு. இந்த இதனால அதுவும் அடுத்தது என்ன சொல்றாங்க, அவன் வந்து நம்ம அந்தர்யாமி எல்லா ஜீவன் கூடயும் அவன் இருந்து நம்மளை நியமிக்கிறான். இப்போ இந்த முமுட்சுவானவன் அவன் வந்து அவன் அடையணும்னு ஆசைப்பட்டவங்க பகவான் என்ன பண்றான்னா, அவன் நமக்குள்ள வந்து நம்ம எதையாவது நல்லது பண்றதுக்கு அவனே வழி காமிக்கிறான். வழி காமிச்சு அவன் அந்த மார்க்கத்துல நம்மளை பிரவர்த்தி பண்ண வைக்கிறான். அப்பேற்பட்டவன் இப்படி பண்ணி அவன் வந்து இந்த சம்சாரத்துல போகிறதுக்கு ஏதாவது ஒரு படியை நம்ம சேர்த்துக்கணும்னு பார்க்கறான். அப்பேற்பட்ட பகவான் அவன் வந்து இந்த ஸ்ருதி மூலமா இந்த அங்கங்கள் இயம் இயான் இத்தம் பூத்தகன்னு இந்த அங்கங்கள் இவ்வளவு இப்படிப்பட்டது, இதனால என்ன பிரயோஜனங்கிறது அவசியம் தெரிஞ்சுட்டு ஒரு தடவை சரணாகதி பண்ணி வச்சு அதை கண்டிப்பா சேர்த்து பண்ணணுங்கிறது சாஸ்திர வழியா அவன் தெரிவிச்சிருக்கான். இது வந்து ஸ்ருதியிலையும் தெரியறது, அதே மாதிரி லக்ஷ்மி தந்திரம் கந்திரத்திலையும் தெரிய வருது. இதெல்லாம் இப்படி அவசியம் தெரிஞ்சவொடனே இப்போ அங்கங்கள் என்னென்னங்கிறது அடுத்தது. அங்கங்கள் வந்து இங்க ஆரம்பிக்கிறச்சு சுவாமி தேசிங் இந்த ஆரம்பிக்கிறச்சு பிரபத்தியிலேன்னு ஆரம்பிக்கிறேன், இந்த வித்யிலேன்னு ஆரம்பிக்கிறேன். இந்த வித்யிலேன்னு ஆரம்பிக்கிறதுனால இது வந்து பக்தி யோகத்துக்கு துல்லியம் இது. அதே மாதிரி பக்தி யோகத்துக்கு எப்படி இந்த பரிகரங்கள் அவசியமோ பிரபத்திக்கும் இது அவசியம்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. இதுக்கு வந்து 5 அங்கங்கள்னு சொல்றார். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ஆதிகூல்யஸ்ய சங்கல்பः, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், கோபுத்திரவரணம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம். 5 அங்கங்கள் கூடிய அங்கி. இப்போ வந்து 5 அங்கங்களுக்கு வந்து பிரமாணத்தை எடுக்கிற அடுத்து ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷதி விஸ்வாசः, கோபுத்திரவர்ணனம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யம், ஷட்விதா சரணாகதி. இந்த பிரமாணம் பிரகாரம் வந்து 6 சொல்லிட்டு 6மே சரணாகதின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து எது அங்கம் எங்கேயும் சொல்லாம எல்லாமே அங்கீங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு லக்ஷ்மி தந்திரத்துல இன்னொரு பிரமாணம் எடுத்து ஞாசம் நிக்ஷேபம் இது 2 பர்யாய சப்தங்கள். இதுக்கு 5 அங்கங்கள் இருக்குன்னு அந்த இதில் சொல்றார். அந்த ஞாசங்கிறது தான் அங்கி, மற்ற 5 அங்கங்கள்னு தெரிய வருது. இதுக்கு அடுத்தது வந்து அகிர்மூர்த்தின்னு சொல்லிச்சு, இந்த பகவான்கிட்ட ஒரு சரணாகதி பண்ணான்னா அவசியம் வந்து அவன் இந்த பலத்தியாகம் பண்ணணும். பலத்தியாகமும் ஒரு அங்கமாக அவசியம் இருக்கணும்னு அகிர்மூர்த்தின்னு சொல்ற. அது வந்து நிவர்த்தி தர்மத்துக்கெல்லாம் சாமானியம். அதனால அது நிவர்த்தி தர்மத்தில் அது கண்டிப்பாக பண்ண வேண்டியது சாத்விக தியாகமாக இருக்கணும் அது. ஆனால் இங்கே சரணாகதி நீங்கள் சொல்கிறது இது எல்லா பலனும் கொடுக்கறதுக்காக இருக்கிறதுனால இந்த 5 தான் அங்கங்கள்னு இங்கே சொல்லப்படுது. இப்போ அந்த 5 அங்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆனுகூல்ய சந்தர்ப்பம், பிராதிகூல்யசிய வரணும். இது வந்து முமுட்சுவானவன் அவனுக்கு பகவானுடைய சம்பந்தம் தெரியணும். முதல்ல அவன் சேஷி அடியன் தாசன்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு எது அபிமத்தமோ அதுதான் நம்ம பண்ணணும். அவனுக்கு அபிமத்தம் இல்லாததை பண்ணாமல் இருக்கிறது தான். இதுதான் ஆனுகூல்யசிய சங்கல்பகம், பிராதிகூல்யசிய வர்ஜனங்க அர்த்தம். இது வந்து இந்த சம்பந்த ஞானம் இருக்கிறதுனால இது அவசியம் தானாக வரணும். இது வரதுனால என்ன லாபம்னா, இத்தனை நாள் நம்ம நம்ம ஆக்ஞா அதிலங்கனம் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து பொருட்படுத்தாமல் பகவான் நம்மளை அவன்கிட்ட இந்த உபாயத்தை கைகூட வைப்பான். அதனால இது அவசியம் பண்ண வேண்டியது. அடுத்தது வந்து கார்பண்யம் வந்து முதலே சொன்ன மாதிரி ஆக்கியச்சின்யமும் அனன்யகதித்துவம் அதை வந்து அதோட வெளிப்பாடு தான் கார்பண்யங்கிறது. அக்கிஞ்சன் வந்து எனக்கு சாமர்த்தியம் இல்லை, இந்த பக்தி யோகம் மட்டும் சாமர்த்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறவன். அனன்யகதித்துவம் ஒன்றை தவிர எனக்கு வேற ஒரு உபாயத்தை ஒரு பிரயோகத்துலேயும் ஆசை இல்லாத இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் வந்து ஆனால் எனக்கு நீயே வேணுங்கிறத அந்த வெளிப்பாடு தான் கார்பண்யம். கார்பண்யம் இல்லைன்னா கர்வஹானின்னு சொல்கிறாரு. கர்வஹானினால் என்ன வருதுன்னா, நம்ம அவனை சேவிக்கிறதுக்கு
சிரமம் அவனை சேவிச்சுட்டே இருப்போம், தலை குனிஞ்சு வணங்குவோம், அவங்ககிட்ட எது வேணாலும் பிரார்த்திக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். எது கார்பண்யம். கார்பண்யத்துக்கு அடுத்தது வந்து அடுத்த முடியும் அடுத்த அங்கம் வந்து மகாவிஸ்வாசம். எந்த காரியம் பண்ணாலும் விஸ்வாசம் அவசியம். ஆனால் இது வந்து மகத்தான காரியம் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து சந்தேகம் இல்லாமல் பகவான் காப்பாற்றுவான்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் தான் இந்த பலம் கூடும். இதனால் என்ன நமக்கு லாபம்னா, இந்த உத்தரத்தில் வந்து நம்ம நிர்பரனாக இருக்கிறதுக்கு இது உதவும் நமக்கு உத்தர காலத்தில். அதே மாதிரி கார்பண்யருக்கு உத்தர காலத்தில் என்ன லாபம்னா, கார்பண்யம் இருந்துச்சுன்னா நமக்கு பலாந்தரத்தில் சரணாகதிக்கு அப்புறமும் நம்ம அன்வைக்க மாட்டோம். கடைசியாக வந்து கோப்திருத்துவம் வரணும். கோப்தா பவன் நம்ம பிரார்த்தனா பண்ணணும். ஒரு புருஷார்த்தம்னா வந்து நம்ம கேட்டு பெற்றுக்கிறது தான். அதனால் அவசியம் நம்ம பகவானை வந்து கேட்கணும். இந்த மாதிரி நீ என்னை காப்பாற்றுன்னு கேட்டு அவங்ககிட்ட அதை வாங்கிக்கணும். அப்போ தான் அவனுக்கும் அந்த அடுத்தது கொடுத்த மாதிரி அவனுக்கும் ஆகும். இதுதான் இந்த 5 அங்கங்கள். இப்போ விபீஷண சரணாகதி இந்த அங்கங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ராமாயணத்தில் வந்து யுத்த காண்டத்தில் ஆரம்பத்தில் வருது விபீஷண சரணாகதிங்கிறது. ராவணன் வந்து தன் சபையை கூட்டி ஆலோசனை பண்ணுறான். அப்போ ஒருத்தராக வந்து அவருக்கு அவனுக்கு பிடிச்சதே சொல்கிறான் எல்லாரும். அப்போது விபீஷணன் சொல்கிறான், இங்கே வந்து நம்ம சீத்தை வந்ததுலேருந்து நம்ம லங்கையில் நிறையா கஷ்டங்கள் தெரிய வருது, நீங்கள் வந்து அவள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துணுன்னு பிரதீயதாம் தாசரதாய மைதிலின்னு எடுத்து சொல்கிறான். அதுலேருந்தே அவனுக்கு ராவணன் மாதிரி துர்வியக்திக்கிட்டே அவன் வந்து நல்லதை எடுத்து சொல்ல பார்த்துருந்தாலும் அவன் வந்து நல்ல கைமுக உதிக ஞானம் அவன் நல்ல வாழ்க்கை அவன் சொல்லியிருப்பான்னு அதுலேருந்து தெரிய வருது. இதை சொன்ன உடனே அவனுக்கு பித்தோகிதாவுக்கு பால் கைக்குமா போலேன்னு சுவாமி எடுக்கிறார். அந்த இடத்துல வந்து நல்லது அவன் சொன்னது வந்து இவனுக்கு நல்லதாகவே படலை. இவனுக்கு வந்து கோபத்தை தான் தூண்டுறது. கோபத்தை தூண்ட கடைசியில் அவன் வந்து துவாந்து திக்குள்ள சொல்லுங்க அவனை திட்டி அவனை அதை கேட்ட உடனே இவனால் அங்கே தாங்கவே முடியும் அங்கே இருக்கிறதுக்கு. அவனுக்கு வந்து அந்த சமயத்துலேயே அவனுக்கு புரியுது, அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து செக்சான் முத்ரான் தாரான்னு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கடை இதுலேருந்து அவன் வந்து பிராத்திகுல்யத்தை வருதுன்னு தெரியுது. கார்பண்யம் எப்படி தெரியுதுன்னா, இப்போது அவன் திட்டிட்டு ராவணன் நிந்திசதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து அது பொறுப்பெடுப்பதுனால எல்லாத்தையும் விட்டுட்டான். எல்லாத்தையும் அங்கே விட்டு அவன் செக்சான் தாரான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் அவன் வந்து அதே முகூர்த்தத்தில் அந்த ராமன் இடத்துக்கு போயிடுறான். அதனால் அவனுக்கு வந்து உடனே எல்லாத்தையும் விட்டுட்டோங்கிற அந்த மனசு இருக்கிறதுனால அவனுக்கு கார்பண்யம் தெரிய வருது அந்த இடத்துல. இங்கே வந்து அடுத்தது வந்து அவனுக்கு இருக்க மகாவிஸ்வாசம் எப்படி தெரிய வருதுன்னா, அந்த முகூர்த்தத்துலேயே அவன் இங்கேருந்து லங்கையை விட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறான். அதனால் வந்து அவன் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம அவனுக்கு வந்து மனசில் ஒரு சந்தேகமும் வரல. இந்த இடத்துலேருந்து விட்டு போனால் அவன் தான் நல்ல இடத்துக்கு தான் போகிறீங்கன்னு அந்த தைரியம் மனசில் இருந்து தானாக அந்த இடத்துக்கு போகிறான். போன உடனே அவங்க சொல்கிறச்சே சர்வலோக ரண்யாய் ராகவாய் நிவேதான் விபீஷணம் உபஸ்திதன்னு சொல்கிறதுனால அதுலேயும் நல்லா தெரிய வருது அவன் வந்து
சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் விபீஷ்ணஹா மகா பிராக்யான்னு அங்கே எடுக்கிறார் சுவாமி. இந்த மகா பிராக்யாங்கிறது அவனுக்கு அந்த பிராக்யதைங்கிறது ஞானம் மிகுந்தவன், அந்த மகத்துவம் உடையவன், இந்த ரெண்டும் சேர்ந்தவன். ஏன் இது எதனால் வந்ததுன்னா அவனுக்கு பிரம்மா கொடுத்த வரும். ஆபத் காலத்துலேயும் அவனுக்கு தர்மத்திலேருந்து அவன் நிலை இல்லாமல் இருக்கிறது அந்த பிரம்ம வரத்தினால அவன் எப்பவும் நிலைச்சிருக்கான். அதுலேயே இதுக்கு கோப்சத்ரோன்னு ராகவம் சரணம் கதாங்கிறதுல அந்தர்நீத்தம்ங்கிறார் சுவாமி. ராகவம் சரணம் கதாங்கிறது ராகவனோட இந்த சரணங்கிறது உபாயம்னு அர்த்தம். இங்கே சரணம் கதாங்கிறது உபாயம் உபாயமாக அடைகிறேன்னு அர்த்தம். ஆனால் கத்த சப்தம் அந்த தாது கத்தியத்தியாக முக்கியத்தியாகன்னு அங்கே மனசால் அவன் நினச்சினாங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி என்னை நீ காப்பாற்றுன்னு நினச்சிட்டு அவன்கிட்ட ஆச்சரணம் அடைஞ்சான்னு. இதை ஐஷங்கர் சொல்லிட்டு நிரபேட்ச ரக்ஷத்துவ பிரார்த்தனா ரக்ஷகத்துவ பிரார்த்தனா ஓட வரணும் தான் உபாயம். அதில் ரக்ஷகத்துவ பிரார்த்தனா உள்ளடங்கி இருக்குங்கிறத சொல்ல வர. இதனால் இது கோப்சத்துவ வரணும் தெரியாது. இப்போ நிக்ஷேபம் ஆத்ம நிக்ஷேபம் எப்படி தெரிய வருதுன்னா ராகவம் சரணம் கதகாலே அது தெரிகிறது இந்த மாதிரி அவன் அடையிறான்னு. ஆனால் அதுக்கப்புறம் சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனே நிவேதம் போது இந்த நிவேத்திய சப்தம் இருக்குது. நிவேத்திய சப்தம் இந்த இடத்துல அவன் என்னை போய் அவகிட்ட கொடுங்கிற அர்த்தத்தில் வரல. அது என்னை போய் சமர்ப்பிங்கிற அர்த்தத்தில் இங்கே வந்திருக்கு. அதனால் இங்கே இது இந்த நிவேத்திய சப்தத்தை இந்த மாதிரி பல இடத்துல மகான்கள் உபயோகிச்சிருக்கா. பாஷைக்காரும் வைகுண்ட கத்தியத்தில் ஆத்மானம் சொல்கிறார். விபீஷணனே அவனுக்கு சீதாஞ்ச ராமாய நிவேதிய தேவின்னு சொல்கிறான். அந்த இடத்துலையும் எல்லாம் இதெல்லாம் சமர்ப்பணங்கிற அர்த்தத்துலேயும் வந்திருக்குனால சமர்ப்பணங்கிறது தெரிய வருது. இந்த சமர்ப்பணம் சாத்வீக தியாகத்தோடு ஆனதாங்கிறதுக்கு கொஞ்சம் சர்ச்சை இருக்குது. ஏன்னா ஆஞ்சநேயரும் ராமரும் அவள் சொல்கிறச்சு ராஜ்யகாங்கின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. அது கிடையாதுங்கிறது எப்படி தெரிய வருதுன்னா சரணாகதி முடிஞ்சு அவன் விபீஷன் மேலே கீழே வச்சு பகவான்கிட்ட நேரம் சொல்லிட்டு பரித்தக்தா மயானங்கா மித்ராணி பவேத்கதம் ஹி ராஜ்யம் பவேத்கதே ஹி பவத்கதம் ஹி ராஜ்யம் ஜீவிதம் சுகானிச்சன்னு சொல்லிச்சு. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த எல்லா இடத்துலையும் நீ தான் எனக்கு இருக்க போகிறேங்கிற அர்த்த சூழ்ச்சிக்கிற மாதிரி அவர் சொல்கிறதுனால அந்த இடத்துல அந்த சாத்விக தியாகத்தோடு பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால் அங்கங்கள் கூடி அங்கி இது குலசேகர ஆழ்வார் சொல்றச்சேவும் நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாத்தான் தான் தன்னே வேண்டும் செல்வம் போதுங்கிற மாதிரி அவனுக்கு அந்த ராஜ்யம் பகவத் கைங்கரியமாக பகவான் சொல்லி அவன் பண்ணுறான் அந்த இடத்துல அப்படின்னு அடி இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இங்கே வைத்தார்கி சிம்ஹாய் கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேஷா ஏகதாந்த கோவில் ஸ்ரீ ரங்கநாத தீந்திரஹாதேசிகாய் சொன்னது சபையில் சொல்கிறது புருஷார்த்தத்தால் சொல்ல வேண்டியது அவசியம். இன்னும் கூட கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் சொல்லலாம். நம்ம புருஷா தான் நாம் தான் சொல்ல போகிறோம். குழந்தை அப்பா அம்மா எதுவும் சந்தேகப்படாத நான் சொன்னேன் நினச்சி பாடுறோம் நினச்சிக்காதவா சொன்னால் இன்னும் சொல்லவே சரியாகவே வந்துடும். பகவத்கதமே ராஜ்யந்த அப்படின்னு சொல்லணும். பகவத்கதம்னு சொல்கிறது எனக்கு தனித்தனியாக ராஜ்யமோ புத்திரமோ மித்திரமோ கிடையாதான் கிடையாது, எல்லாம் திருவடி தான். நின்னவன் கீர்த்தியும் நீள்புள்ளும் நிறைவேங்கட பொற்குன்னவும் வைகுந்தாலும் குறை ஒந்தனைக்கு எத்தனை இன்பம் தரும் உன் நினைவனத்தால் என்னதக்கும் அது அப்படின்னு அதெல்லாம் தனித்தனே என்னென்னு கொடுப்போம், அதெல்லாம் திருவடியே கொடுக்கும். அதனால் பகவத்கதம் ராஜ்யம் சொன்னால் உங்கள் திருவடியிலே எல்லாம் எனக்கு இருக்கு, தனித்தனியாக வேண்டாம், எல்லாம் இருக்க ஒன்றா இருக்க உங்கள் திருவடியே போகணும்னு சொன்னதுனால் அதை ஆத்மசமர்ப்பணம் பண்ணிருக்கார் அப்படின்றது ஏற்படுது. அடுத்தது சிஆர்எஸ் கண்ணன் சுவாமி. அந்த சுவாமி